ஹலோ மனசாட்சிடா. கொஞ்சம் இந்த வாட்டி நான் ரொம்ப கத்தலை. வாழை படம் பார்த்துட்டு வந்தேங்க. நம்ம இந்த வீடியோவில் வாழை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் எக்ஸைட்மெண்ட் ஆகலை இந்த வீடியோவில். எனக்கு ரொம்பவே எமோஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே நேற்று ப்ரீமியர் ஷோ இந்த வாழை படத்தில் டைரக்டர் பாலா சார் அவ்வளோ எமோஷனில் பார்த்துட்டு வெளில வந்தார். அப்போவே நினச்சேன். அப்புறம் நம்ம கமெடியன் தங்கதுரை அண்ணா காலையில் பார்த்துட்டு வந்து அவரு எப்படி அழுதாரு மாரி செல்வராஜ் அண்ணன் கிட்ட. சரி, நான் கூட காலைல பப்ளிக் ரிவ்யூலாம் நிறைய ஆடியன்ஸ் ரிவ்யூலாம் நிறையா பார்த்தேன். அவ்வளோ எமோஷன்ஸ். நான் இன்னைக்கு ஈவினிங் போயிட்டேங்க சத்யம் சினிமாஸ், ஃபேமஸான சத்யம், எல்லா செலிப்ரிட்டியும் வர சத்யம் சினிமாஸ். எப்போவுமே கொஞ்ச நாள் போய் இந்த சத்யம் தேட்டர் போகிறதில்ல. இப்போ மறுபடியும் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன் சத்யம் தேட்டருக்கு. ஸோ நான் எப்படியோ பெரிய படத்துக்குலாம் டிக்கெட் கிடைக்காது, கஷ்டம்தான். தளபதி படம்லாம் கொஞ்சம் டவுட்டு தான் கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் டே. மற்ற லோக்கல் படம்லாம் போயிடலாம், மற்ற படம்லாம் போயிடலாம் சத்தியமில். சரி, நான் இன்னைக்கு வாழை பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு சாதாரண பையன் மாரி செல்வராஜ் அண்ணனால அவரோட ட்ரூ ஈவெண்ட்ஸை மையமாக வச்சு ஒரு கற்பனை கதையாக இதை மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு. கடைசி இந்த கிளைமேக்ஸில் அந்த நியூஸ் பேப்பர் விவசாயிகள் பலி, 8 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் பலியாக இருக்காங்கன்னு அந்த வீடியோ நியூஸ், இந்த 20 சின்ன பையன் சிறுவன் பலி, எவ்வளோ அந்த நியூஸ் பார்த்துருந்தோம். பையன் சிவனஞ்சங்கிற ஒரு கேரக்டர், அந்த சின்ன பையன் அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கிறான். அப்புறம் சேகருங்கிற இன்னொரு சின்ன பையன் கேரக்டர், சிவனஞ்சன் சேகர், 2 சின்ன, அந்த பசங்களோட ஒரிஜினல் நேம் கூட இன்னும் தெரில, இனிமேல் சர்ச் பண்ணி பார்ப்பேன். சிவனஞ்சன் சேகர் 2 பேருமே they have touched my heart. அதுக்கப்புறம் நம்ம திவ்யா துரைசாமி, கலையரசன் அண்ணா, நிக்கிலா நம்ம அழகிய லைலா. ஸோ அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். குருவாயூர் அம்பலநாடு எல்லோரும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அந்த ஹீரோயின். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் படம்லாம் நடிச்சிருக்காங்க. சசிகுமார் சார் படத்தில் 2-3 படம்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அந்த டீச்சர் கேரக்டர் எடுத்தாங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பையன் ஒரு டீச்சர் மேலே பிரேமம் படம் தான் எல்லா ஸ்கிரிப்டும் வேலை செய்யுது. அந்த சின்ன பையன் அந்த டீச்சர் மேலே அந்த அளவுக்கு காதல், அந்த கச்சிப்பு வச்சு கச்சிப்புலேயே ஒரு காதலோட இதெல்லாம் நான் சொல்கிறது இன்டர்வல் வரைக்கும் நல்லா இருந்தது. இந்த சீன்ஸ்லாம் சின்ன பையன் இருப்பான், அவனுக்கு படித்து எல்லாரும் அவனை படித்து பெரியாளா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனோம், படித்த மாதிரி வேலைக்கு போனோம், சனி நேரம்னா ஸ்கூல் லீவு. ஸோ அந்த ஏஜில் ஒரு சின்ன பையன் எதெல்லாம் அனுபவிப்பானோ, ஸோ அந்த ஆசை. அப்பா இறந்துட்டார், அப்பா கம்யூனிட்டி சிம்பிள் வச்சு கட்சியில் இருக்கார், அப்பா இறந்துட்டார். அப்பா இருந்தால அக்கா திவ்யா துரைசாமி அக்கா தான் அந்த சின்ன பையன் சிவனஞ்சனுக்கு அக்கா, சிவனஞ்சனோட அக்கா தம்பி சிவனஞ்சன். சேகர் வந்து அவன் ஃப்ரெண்டு, தோஸ்து, ஒரு 2 நண்பர்கள், இணை பிரியா 2 நண்பர்கள். ஸோ நம்ம சிவனஞ்சன் வந்து தலைவர் ஃபேனு, ரஜினி ஐயா ஃபேனு. நம்ம சேகர் வந்து கமல் சார் ஃபேனு. ஆனால் கமல் சாரை ரொம்பவே ஒரு சில இதிலலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஊரில் கமல் சார் ஃபோட்டோவே கிடையாது, அவர் படமே எதுவுமே வராது, ரஜினி சார் படம் மட்டும்தான் அந்த ஊரில் வரும். ஸோ அப்படி இப்படிலாம் கதை பயமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் ஃபேன்ஸுக்கு இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. நான் சினிமாக்கே ஃபேனு, எனக்கு ஆண்டவர் ஃபேன் இல்லை, ரஜினி ஃபேன் இல்லை, நான் சினிமாக்கே ஃபேன். எல்லாருக்கும் ஃபேன் நான். ரஜினி சார் ஃபேன், கமல் சார் ஃபேன், விஜய் சார் ஃபேன், அஜித் ஃபேன், சிவகார்த்திகேயன் சார் ஃபேன், எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கும். எனக்கு ஆர்டிஸ்ட் ஃபேன், நான் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் ஃபேன். ஸோ இப்போ வருவோம். ஸோ அந்த பையன் வந்து சனி நேரம்னா லீவு, அவங்க வாழை தூக்குறான். வாழை மரம் ஊர் சைடில் எவன் போட்டு தோப்பில், எல்லாரோட தோப்பில் போயிட்டு வாழை மரம் காய, அந்த பழம் வந்து இப்படி பச்சை கலரில் இருந்தால் பழம் காய ஆகலைன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சையிலேருந்து மஞ்சள் கலரில் மாறினா தான் அந்த பழத்தை தான் நம்ம சாப்பிடணும். ஸோ அந்த ஒரு மரத்தில் போய் வாழை மரத்தில் போய் ஏறி, அதனால தான் வாழைன்னு டைட்டில். வாழை மரத்தில் போய் ஏறி அந்த வாழை மரத்தை எடுத்துகிட்டு வந்து பட்டணம் ஊர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அந்த இவங்க தான் நம்ம விவசாய தொழிலாளர்கள் தான் இப்போ இந்த மரத்துலேருந்து ஏறி அந்த வாழை மரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த வாழை மரத்தை இப்படி வாழைப்பழத்தை இப்படி தலை மேலே வச்சு பாதி கழுத்தே பெண்டாயிருக்கும். பெண்டாயிடுங்க. அவ்வளோ கஷ்டமான வேலைங்க, சாதாரண வேலை கிடையாது அது. அதான் அந்த கூலி வேலைலாம் எப்படி செய்கிறாங்க, அந்த மாதிரி அந்த டவலில் ஒரு துணி கட்டி தலையில் வச்சு வருவாங்க. ரொம்பவே கஷ்டமான வேலை அது. ஸோ இந்த பையன் வந்து அம்மா மாதிரி
அம்மா அப்பா இறந்துட்டாரு, வீட்டு வசதி இல்லை, குடும்ப கஷ்டம், வருமானம் வரல. சரி அம்மா வாழை மரம் தூக்க போகிறாங்க, அக்காவும் வாழை மரம் தூக்க போகிறாங்க. படிக்கலை, அக்காவும் படிக்கலை, கொஞ்சம் தான் படித்தாங்க, படிப்பை நிறுத்திட்டு சரி இந்த பையன் தான் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தானே ஸ்கூலு, சனி ஞாயிறு லீவு. சனி ஞாயிறு அந்த பையனை இஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு வாழை மரம் தூக்க பிடிக்கல. நான் சனி ஞாயிறு எல்லாரும் கூட வெளில போகிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த வேலை செய்ய பிடிக்கல, என்னால் முடியலை, எனக்கு சின்ன வயசில் கஷ்டமாக இருக்குது, முடியல, என்னால் வாழை மரம் தூக்க முடியல, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த பையன் போயிட்டே இருக்கிறான். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பையனுக்கு நல்லா படிக்கிறான். ஸோ அந்த சிவனஞ்சன் பையன் நல்லா படிக்கிறான். அவன் ஃப்ரெண்டுலாம் படிக்கல, சேகர் படிக்கல, மற்ற எல்லாம் படிக்காத கேஸு. அந்த பையன் மட்டும் நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கிறான். அவனுக்கு இந்த வாழை மரம் வேலை செய்ய பிடிக்கல. அவன் ஃப்ரெண்டுங்களும் ஒன்றா சந்தோஷமாக ஜாலியாக அந்த காதல் கதை டீச்சர் நிகிலா மேடம் அவங்க அசால்ட்டாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த காதல் கதையில் அப்படியே ஜாலியாக ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்குது. நல்லா இருக்குது அந்த சீன்ஸ்லாம், காமெடியாக பார்க்கவே அழகாக ரசிக்கும்படியாக இருந்தது. அப்புறம் நம்ம மார்க் ஆண்டனி பஞ்சு மிட்டாய் சாங்லாம் லைட்டாக இதில் வந்துருந்தது. அந்த சாங் காம்படிஷனுக்கு டான்ஸ் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த காம்படிஷன் டான்ஸ் போட்டு ஆடினாங்க. ஸோ அவர் அமுச்சு விட்டாங்க, டே நீ போடா பரவாயில்ல வேலை செய்ய. கலையரசன் அண்ணாவும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. நீ வேணாண்டா வாழை தூக்க என்னால் முடியலண்ணா, இந்த வாழை மரம் என்னால் தூக்க முடியலன்னா, எனக்கு ஸ்கூல் எனக்கு சாட்டர்டே எங்களுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குன்னு, டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கு, நான் ஸ்கூலுக்கு போவானே அப்படிங்கிறப்ப விட்டுட்டாங்க. நல்லா இந்த சீன் எல்லாம் பார்த்து வரும்போது கடன் கொடுத்தவன், வேலைக்கு ஆள் வச்சவன், கந்து வெட்டிக்காரன் பண்ணுறது ஆடுவானுங்களா, பணம் வச்சுருக்கவங்களாம் எல்லாம் ஆடுவானுங்கள. ஸோ அந்த மாதிரி மேலே இருக்கிறவன் இன்றைக்குமே மேலே தான் இருக்கணும், கீழே இருக்கிறவன் இன்றைக்குமே கீழே தான் இருக்கணும்னு சொல்கிறவானுங்கள ஆடினானுங்க. ₹1 கூட சம்பளம் போட்டு கேட்டதுக்கு என்னமா பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறானுங்க பேர் ஓனருங்க. பார்த்தா அந்த திரைக்கதை அப்படியே அந்த ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த சீன் வருது. வேறு லெவல் மூவிங்க, ஐ டச் டு மை ஹார்ட். ஸோ ஆக்சிடெண்ட் ஆகி அம்மா உடம்பு சரியில்லை அன்றைக்கி பார்த்திங்கன்னா, அக்கா இறந்துட்டாங்க, கடையாசம் இறந்துட்டாங்க. அந்த விவசாயிங்க வாழை மரம் தூக்கணும், நல்லா விவசாயிங்க அவங்க நினச்சிருப்பாங்களா எனக்கு சாவு வந்திருக்கோன்னு, அவங்க நினச்சிருப்பாங்களா நான் செத்துருவேன், நான் இன்றைக்கி செத்துருப்பேன்னு அவங்க நினச்சிருப்பாங்களா? அதான் டெத்து எப்போவுமே ஈஸியாக வராது, ஓகேங்களா? அந்த சின்ன பையன் சாப்பிடாத கூட நீ வேலைக்கு போடான்னு அவங்க அம்மா அடிச்சுக்கிறான். அது ஐயோ என் பிள்ளைய நான் சாப்பிடாம அனுப்பிச்சிட்டேனே, அந்த சாப்பிடாம அந்த பையன் சாப்பிடணும். அக்கா இறந்துட்டாங்க நியூஸ்ல மயக்கம் போட்டு ஓடிடுறான். ஒரு தென்னந்தோப்பில் உட்காந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோப்பு ஓனர் வந்து ஏப்பா சிக்குதையா எதுவுமே காலேருந்து சாப்பிடலையா ஒரு அந்த அடி அந்த கொடுமை சீன்லாம் ரொம்ப எமோஷன்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப. ஸோ எதிர்பாராத நான் அந்த பையனோட வாழ்க்கையே கிடச்சிது. அம்மா மட்டும் எது தனியாக பிரித்து ஓடி வந்துட்டான், அக்கா இல்லை, யாருமே இல்லையே அவனுக்கு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த குலதெய்வம் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு இதுவானது. அதோட அந்த நிக்லா மேடம் அந்த சீன்ஸ், அந்த டீச்சர் சீன்ஸ் போயிடுச்சு, எல்லாருமே ப்ரில்லியண்ட்டாக பார்ப்பேன். அந்த சேகர் பையன் கமலஹாசன் ஃபோட்டோவே இல்லைன்னு அலைஞ்சின்னா, அந்த நிக்லா மேடம் கமலஹாசன் ஐயா ஃபோட்டோவெல்லாம் கலெக்ட் பண்ணி சேகருக்கு குர்ரா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோலாம் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அதான் ட்ரூ. இது ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த மாதிரி வாழை மரத்தொழில் விவசாயிகள் வந்து இந்த லாரியில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நடந்திருக்கு. ஸோ அந்த கேஸை தான் இவங்க அப்படியே போட்டிருக்கிறாங்க. ட்ரூ ஈவென்ட்ஸ் இதை படமாக காமிச்சு ரொம்ப எனக்கு அருமையாகிடுச்சு. பரியேறும் பெருமாள் ஹார்ட் டச்சிங் மூமெண்ட். ஜாதியால் காதல் போனது ஹார்ட் டச்சிங் மூமெண்ட். 2வது கர்ணன் வேற லெவல். தனுஷ் அண்ணனை வச்சு பட்டையான மாமன்னன். கீழே இருக்கவன் கீழே தான் இருக்கணும், இந்த ஜாதிக்காரன் உட்காரக்கூடாது, அந்த ஜாதிக்காரன் உட்காரக்கூடாது. சரியான ஃபுல் சிறுப்பால் அடித்த மாதிரி, மேலே இருக்கிறவனுக்கு சிறுப்பால் அடித்த மாதிரி ஒரு நல்ல மிகப்பெரிய கதை. வைகைப்புல் வடிவேலையா மாமன்னன் உதயநிதி அண்ணன் சரியான மூவி. மன்னா மாமன்னா. 4வது வாழை.
சூழ்நிலை சரியில்லாத இப்போ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எப்போ தான் வாழறது? வாழை ஹார்ட் டச்சிங் எமோஷன்ஸ் நிறைய பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்குது வாழையில் பேச. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசியிருக்கேன். எனக்கு ஐ ஹோப் ஒரு நல்ல தரமான படம் வாழை இந்த வீக்கெண்டில் போய் எல்லாரும் முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்கள், இல்லைனா ஓடிடியில் பாருங்கள். கோட்டுக்காலி சண்டே போவேன் நான், நாளைக்கு போயிட்டு சண்டே வந்துடும். பாய்.